என்ன மாப்ள பிரமாதப்படுத்துறீங்க, பாக்கிறதுக்கே பிரமிப்பா இருக்கு. எதை மாமா சொல்றீங்க? ஆமா மாப்ள, ஒரே நாள்ல மண்டபத்தை பார்த்து டெக்கரேஷன் பண்ணி பிளக்ஸ் வச்சு பேனர் வச்சு அசத்திட்டீங்களே, பெரிய விஷயம் மாப்ள. மாமா மனசு இருந்தா எல்லாம் முடியும். பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க மனசு இருந்தா மார்க்கம் பந்துன்னு? சாரி, மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு. செஞ்சாகணும்ன்ற எண்ணம், அதுக்கான திட்டம், முயற்சி, உழைப்பு, இந்த 3 இருந்துட்டா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடலாம் மாமா. கரெக்டா சொன்னீங்க மாப்பிள்ள. இவ்ளோ ஏற்பாடெல்லாம் தேவையா? சிம்பிளா செய்யலாம்ல. என்னமோ புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு செய்யற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. ஷோ, இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு மாப்பிள்ள. அத்தை, இந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போறாங்களோ இல்லையோ, பிரச்சனைன்னு டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. அப்படிப்பட்ட இந்த காலத்துல நீங்க 2 பேரும் இத்தனை வருஷமா சக்சஸ்ஃபுல்லா மேரேஜ் லைஃப ஓட்டி இருக்கீங்க. அதனால இத கண்டிப்பா நாம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இங்க நீங்க தான் புது பொண்ணு, மாமா தான் இங்க புது மாப்பிள்ள. இத நாங்க எல்லாருமே சந்தோஷமா நடத்தி வைக்க போறோம். என்ன சகல? அத்தை, இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிராது. அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எங்க சந்தோஷத்துக்காக எதுவும் தடை சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன். ஆமாமா, இது முழுக்க முழுக்க எங்க சந்தோஷத்துக்காக நாங்க செய்யறோம். நீங்க பொண்ணு மாப்பிள்ளையா வந்து உட்காந்து எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சா போதும். ஆமாமா, உங்க சந்தோஷத்துக்காக தான். சரி, உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்க. நான் எதுவும் கேட்க போறதில்ல. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஃபிளெக்ஸ், டெக்கரேஷன், பேனர் இதெல்லாம் செஞ்சது யாரு? அந்த ஆளை கூப்பிடுங்க. அத்தை, எதுக்கு அத்தை கேக்குறீங்க? அருமையா செஞ்சிருக்கான். அதான் எல்லாத்தையும் மெய் மறந்து பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ஆளை பார்த்து பாராட்டணும்ல. எப்பா, இதுக்கெல்லாம் யாருப்பா கான்ட்ராக்டர்? அத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க, வாங்க. வாப்பா வா. வணக்கம் மேடம். ஏய், நீ எப்படி இங்க வந்த? உன்னை யார் இங்க விட்டது? நீங்க தான் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. துர்காவையும் என்னால மறக்க முடியல. அவளுக்காக இந்த ஊர்ல இருந்தாகணும். அதான் இந்த மாதிரி டெக்கரேஷன் வேலையை நானே எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை யாரும் இங்க இருன்னு சொல்லல. உங்க அப்பா அம்மா வந்தப்பவே நீயும் அவங்க கூட போக வேண்டியதானே? இங்க இருந்து எங்களை ஏன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? சாரிங்க, துர்கா இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். என் லவ் ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய், நான் இங்கதான் இருக்க போறேன். இது பாரு, உன்னை இங்க இருந்து துரத்துறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஏதோ போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. மேடம், அப்படியெல்லாம் இல்ல மேடம். நீங்க எனக்கு துர்காவை மேரேஜ் பண்ணி வச்சா அவளை நல்லா பாத்துப்பேன் மேடம். அவ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸ்டேட்டஸ்லயும் நான் ஒன்னும் குறைஞ்சவன் இல்ல. நீங்க கொஞ்சம் இறங்கி வந்தா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஏய், அன்னிக்கே இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. நல்ல நாள் அதுவுமா எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ உண்மையா என் பொண்ணை விரும்பி உன் அப்பா அம்மாவோட வந்து பொண்ணு கேட்டிருந்தா நானே சந்தோஷமா உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா நீ வரும்போதே ஃப்ராடு தனத்தோட என் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஏங்க, சும்மா ஃப்ராட் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. நீ ஃப்ராடு தான். நீ யாருங்கறத மறைச்சு டிரைவரா நடிச்சு என்னை ஏமாத்திருக்க. அது ஃப்ராடு தனம் இல்லையா? பொய்யை ஏமாத்த வேலை, இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. ஏன் பொண்ணு உனக்கு கிடையாது. வெளியே போ. ஏப்பா,
இவன் பொய் சொன்னதுக்கு அத்தை மன்னிக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. இவனாவது ப்ரொபோஸ் பண்ணதோட நிக்கிறான். ஆனா நீ டிரைவரா நடிச்சு பாட்டியோட பேரன்ற உண்மையும் மறைச்சு அதோட ரேவதியையும் கல்யாணம் பண்ணிருக்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்குப்பா. அக்கா, நீ இவனுக்கு தண்டனை கொடுத்ததெல்லாம் சரிதான். ஆனா இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொருத்தனும் மாட்ட போறான். அப்பையும் இதே மாதிரி தண்டிக்கணும். இவ ஒருத்தி அப்பப்போ எதையாவது சொல்லிக்கிட்டு. மயில் மாப்ள, அத்தை இவனுக்கு எதுக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுத்தீங்க? முதல்ல இவனை வெளியே அனுப்புங்க. இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இல்லத்த, கொடுத்தது கொடுத்தாச்சு. ஒர்க்கும் நல்லா தான் பண்ணிருக்காப்ல. நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாராட்டினீங்களே, இப்ப போய் எதுக்கு அனாவசியமா வெளியே அனுப்பிக்கிட்டு? சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஒத்துக்கிறேன். என் கண்ணுல படாம எங்கேயாவது ஓரமா இருந்து தொலையட்டும். என் பொண்ணு துர்கா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவனால அவ மனச மாத்த முடியாது. அவ என் பேச்ச மீறவே மாட்டா. அவ என்ன மாதிரி எல்லா விஷயத்திலயும் உறுதியா இருப்பா. என்ன துர்கா, உறுதியா இருப்பல்ல? கண்டிப்பா இருப்பேம்மா. இவன்கிட்டயே நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டேன். இவன் தான் வீணா காதலுக்கு இதெல்லாம் பெணாத்திட்டு இருக்கான். அத்தை, துர்கா மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. துர்காவும் லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் எதுக்கு தான் இவனெல்லாம் ஒரு ஆளா நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு? நாம ஃபங்க்ஷன் வேலையை பார்ப்போம். சொந்தக்காரங்க உறவுக்காரங்கன்னு எல்லாரும் வந்துருவாங்க. இந்த நேரத்துல இனிமே நாம இதை பெருசுப்படுத்த வேண்டாம். சரியா? ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. ஏய், ஓடி போயிடணும். ஓகே, போய் வேலையை பாருப்பா. வாங்க சண்முகண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. அப்படியா? உட்காருங்க. துர்கா 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 நில்லு துர்கா. என்ன என்ன துர்கா நீயே கண்டுக்காம போற? என்கிட்ட ஆசையா ஏதாவது பேசிட்டு போலாம்ல? ஏய், உன்கிட்ட பேசவே வரல, இதுல ஆசையா வேற பேசணுமா? பேசாம கைவிடு, இல்லனா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன். கைவிடு. ஓகே ஓகே, நீ ஒன்னும் கவலைப்படாத துர்கா. நம்ம கல்யாணத்துக்கு டெக்கரேஷன்லாம் இதை விட பல மடங்கு இருக்கும் பாரு. வாயை மூடு. இப்படி கற்பனையிலேயே ஏதாவது பேசிட்டு இருக்காத. நீயும் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் வெறுக்கிற மாதிரி நடிக்க போறேன்னு நான் பாக்குறேன். உன் மனசுல இருக்கிற லவ் எப்பதான் நீ சொல்ல போற? என் மனசுல லவ்வும் இல்ல, மண்ணங்கட்டியும் இல்ல. இப்படியே பேசிட்டு இருந்தா ஒரு நாள் பைத்தியமா தான் அலைய போற. ஹேய் ஹேய். என்ன டிரைவர் மாப்ள, ஒரே யோசனையா இருக்க போல இருக்கு. இங்க இருந்து எப்படி கோயிலுக்கு போய் கலச பூஜையில கலந்துக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இந்த தடவை உன் தில்லுமுள்ளு வேலை எதுவுமே நடக்காது. நீ இங்க இருந்து நகர்ந்த உடனே அக்கா கிட்ட சொல்லிடுவேன். அங்க அந்த கிழவி வெயிட் பண்ணிட்டு இருக்காளே, என்ன பண்ண போற? ஒழுங்கா எல்லா உண்மையும் ஒத்துக்கும், அதுதான் உனக்கு நல்லது. ஏ கிளவி, பேர விஷயத்துல நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா? இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்து உன்னை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். சாமி, கலச பூஜை செய்யறதுக்கு எல்லா பொருளும் அங்க சரியா இருக்குங்களா? எல்லாம் சரியா இருக்குமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா இருக்கு. சரிங்கம்மா. உங்க பேரை வந்துருவார்ல? ஏன் சந்தேகமாவே கேக்குறீங்க? கண்டிப்பா வந்துருவேன். இல்ல, நல்ல நேரத்துல கலச பூஜை செய்யணும்லம்மா, அதனாலதான் கேட்டோம்மா. எல்லாம் நல்ல நேரத்திலே பூஜை செய்வோம், சந்தேகப்படாதீங்க.
நான் போய் ஒரு போனை பண்ணிட்டு வரேன். சரிங்கம்மா. சொல்லுங்க பாட்டி. ஐயா, கலச பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. நீ வந்து உன் கையால நவதானியத்தெல்லாம் எடுத்து கலசத்துல போட்டேன்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம் ஐயா. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். கவலைப்படாதீங்க பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி அங்கே வந்துடுவேன். பூஜையை நல்லபடியாக பண்ணிடலாம். சரியா சரியா, பார்த்து ஜாக்கிரதையா வையா. சரிங்க பாட்டி. ஆ மாப்பிள்ள, ஃபோனில் யாரு? பாட்டி தான் மாமா. ஃபோன் பண்ணி கலச பூஜைக்கு சீக்கிரம் வர சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க மாப்பிள்ள? சந்திரா வேற உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. சகல அவங்கள மீறி போறது அவ்வளவு சுலபம் இல்ல. 2 தடவை அடிபட்டு ஏமாந்ததுனால இந்த தடவை பயங்கர உசாரா இருப்பாங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும்பா. அதுக்காக போகாமலாம் இருக்க முடியாதுங்க. ஏதாவது செஞ்சு போய் தான் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன்ல தான் உனக்கு வேலையாமா? ஆமா தாத்தா. சரி, பார்த்து வேலையை முடிச்சிட்டு வாமா, நான் கிளம்புறேன். சரி தாத்தா, நீங்களும் பார்த்து போங்க. சரிம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். நீ யாருமா? புதுசா இருக்க? என் பேர் வசந்தி மேடம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மூலமா இங்க வேலைக்கு வந்திருக்கா. அப்படியா? சரி, வேலையை பாரு. சரிங்க மேடம். ஏதோ சிவகாமி விஷயம்னு சொன்னீங்களே, அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப ஜெயில இருக்கால சாமுண்டீஸ்வரி, அவங்க அம்மா சிவகாமி செத்தது சேதுபதி ஐயா சந்தேகப்பட்டு வார்த்தையை விட்டதால தானே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன், சேதுபதி ஐயா கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது தப்பு. பின்ன எப்படி செத்தா அந்த சிவகாமி? அவங்க விஷம் சாப்பிட்டதுனால தான் செத்தாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. இத பத்தி சேதுபதி ஐயா கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏட்டு, இந்த விஷயத்தை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்ற? இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். இந்த உண்மையை மட்டும் சேதுபதி கிட்ட சொல்லிடாதீங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, புரியுங்க. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. உங்களுக்கு தான், உள்ள வைங்க. நான் இனிமே சேதுபதி ஐயா கிட்ட இத பத்தி சொல்லவே மாட்டேன். நீ கவலைப்படாம இரு. அம்மா சாமுண்டீஸ்வரி, உண்மையிலேயே உங்க அம்மா சாவுக்கு சேதுபதி ஐயா காரணம் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டியோட சித்தப்பன் முத்துவேலு தான். அவன் தான் விஷம் வச்சு உங்க அம்மாவை கொன்னான். இந்த உண்மையை நான் சொல்ல வந்தப்ப பணத்தால என் வாயை அடிச்சுட்டா அந்த கேடுகட்ட முத்துவேலு. அந்த பாவம் தான் இப்ப நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசாட்சியே என்னை தினம் தினம் கொல்லுது. என்னை மன்னிச்சிடுமா, மன்னிச்சிரு. வாயா ஏட்டு, எப்படியா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இருக்க. நீ எப்படி இருக்க முத்துவேலு? வெளியில வந்து நான் நல்லாவே இருக்கையா. அண்ணன் அவன் என்ன நல்லாவே பாத்துக்கிறாயா. ஆமா, என்னையா இந்த பக்கம்? என் பேத்தி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப்ல இருக்கா. அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வேலைக்கு வந்திருக்கா. அதான் விட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். பேத்தியோட தானே வந்த, வேற எதுவும் இல்லையே? என்ன முத்துவேலு, நக்கலா பேசுற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரன், நீ ஒரு கிரிமினல். அதை மறந்துடாத. உண்மைதான். ஆனா இந்த கிரிமினல் கிட்ட காசு வாங்கிட்டு எனக்காக வேலை பார்த்தவன் தாயா நீ. உண்மைதான், தப்பு செஞ்சுட்டேன். அப்போ உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் உன் கூட உடந்தையா இருந்தேன் பாரு. அதான் என் வாழ்க்கையில என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அந்த சாமுண்டீஸ்வரியை பாக்குறப்பெல்லாம் மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஐயா, பணம் வாங்குறப்ப இனிச்சுது, இப்ப மனசாட்சி குத்துதோ? என்ன எத்தனை தடவை மிரட்டி மிரட்டி பணம் வாங்கியிருப்ப.
அந்த பாவத்துக்கு தாயா இன்னைக்கு என் வேலையை இழந்து இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். யோ நீ எதையோ அனுபவியா, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. இதை பாரு, வாங்கின காசுக்கு துரோகம் பண்ணாத. அந்த உண்மை இனிமேலும் யாருக்கும் தெரியக்கூடாது. யோ சரி சரி, நீ கிளம்பு. இங்க அதிக நேரம் பேசிட்டு இருக்காத. இந்த பாரு, அடிக்கடி இங்க வர்ற வேலையும் வச்சுக்காத. யாராவது பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை தான். முக்கியமா சாமுண்டீஸ்வரி கண்ணில் எப்பவுமே மாட்டாத. கிளம்பியா? சரி, நான் வரேன். அவனே, அந்த சாமுண்டீஸ்வரி டிரைவர் மாப்பிள்ள மண்டபத்திலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதான் ஏட்ட சீக்கிரம் கட் பண்ணி அனுப்பிட்டேன். சரி வா, உள்ள போலாம். சித்தப்பா, இந்த ஆளு தான் நீங்க சொன்ன அந்த ஏட்டா? ஆமாம் அவனே, இவனே தான். சித்தப்பா, அந்த ஆள் என்னமோ மனசாட்சி பாவம் புண்ணியம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கேயாவது உண்மையை உளறி கொட்டிட போறான். அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் அவனே. இந்த பாரு, நீ சொல்ற மாதிரி செய்யறவனா இருந்தா இத்தனை வருஷத்துல எப்பவோ உளறிருப்பானே. அவன்லாம் எதையும் உளர மாட்டான். அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ வா, உள்ள போலாம். வா. வாங்க. வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? வா சிவனாண்டி, எங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்துட்ட. நீ வந்ததும் இல்லாம உன் சித்தப்பனையும் அழைச்சிட்டு வந்திருக்க. ரொம்ப சந்தோஷம். இந்த விசேஷத்துக்கு நான் வரணுமான்னு தான் நினைச்சேன். ஆனா சித்தப்பா தான் போய் ஆகணும்னு சொன்னாரு. அதான் அவரை கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆமா சாமுண்டீஸ்வரி, பல வருஷம் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. அன்னைக்கு உன்னையும் உன் மருமகனையும் பார்த்தேன். அதான் இன்னைக்கு உன் புருஷன் பொண்ணுங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்லைன்னா மூஞ்சி மறந்து போயிரும் பாரு. அதுவும் சரிதான். ஆனா எனக்கு தான் எத்தனை வருஷம் ஆனாலும் சில மூஞ்சிங்களை மறக்கவே மாட்டேங்குது. பெரிய தொந்தரவா இருக்கு. அப்படியா? எப்படியோ ஞாபகத்துல வச்சுக்கிட்டா சரிதான். இத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட, அதுக்காகவாவது உன்னையும் உன் புருஷனையும் மனசார வாழ்த்திட்டு வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாம சாப்பிட்டு போலான்னு வந்தேன். 5 வருஷமா ஜெயில் சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு உன் நாக்கு செத்து போயிருக்கும். இங்க மட்டன், சிக்கன், ஃபிஷ் ஃப்ரைன்னு எல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். நீ பக்கனையா சாப்பிட்டு போ. கூச்சம் நாச்சம் இல்லாம எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. நிறைய செய்ய சொல்லியிருக்கேன். சாமுண்டீஸ்வரி, இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நக்கல் பேச்சு குறையவே இல்லையே. பேசு, எவ்வளவு வேணாலும் பேசு. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பதிலடி கொடுப்பேன். இது பாரு, இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சு. முடிஞ்சா ட்ரை பண்ணு. பாவம், உனக்கும் ஜெயில இருந்து வந்து பொழுது போகணும்ல. என்ன மவனே, அந்த டிரைவர் பையன் நம்மளையே ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறான். அவன் எப்படியோ பார்த்துட்டு போட்டோம். நாம வந்த காரியத்தை பார்ப்போம். சந்திர அங்கன்னு தெரியலையே. வாங்க. மவனே, அங்க நிக்கிற பாரு. வாங்க. வா. என்ன மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மருமகளே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உன்னதாமா பார்க்கவே முடியல. என்ன மாமா பண்றது? நான் என்ன மத்தவங்க மாதிரி புருஷன் கூடயா இருக்கேன்? என் சூழ்நிலை அக்கா வீட்டுல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களை வந்து பார்க்க முடியல மாமா. அது பரவாயில்ல மருமகளே, விடு. எல்லாம் ஒரு காரணத்தோட தானே இருக்க. நீ எங்க ஆளா உங்க அக்கா கூட இருந்து அவ நம்புற மாதிரி வேலை செஞ்சாதானே உங்க அக்காவோட ஆட்டத்தை அடக்க முடியும். ஆமா மாமா, நானும் அதுக்காக தான்
கஷ்டப்பட்டு இவரை பிரிஞ்சிருக்கேன். ஆ